கும்மிடிப்பூண்டியில 3 வயசு குழந்தைன்னு கூட பார்க்காம வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு 4 பேரு கூட்டு பாலியல் மாதிரி செஞ்சு அந்த பொண்ணை செதைச்சி ஒரு முள் புதருக்குள்ள தூக்கி வீசப்பட்டு போயிருக்காங்க. எவ்வளவு தைரியம், எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்திருந்தா இவ்வளவு ஒரு கொடூரமான செயலை இவங்க செஞ்சிருப்பாங்க. இவங்களுக்கு தக்க தண்டனை கண்டிப்பா நிறைவேற்றியே தான் ஆகணும். ஏன்னா இது வரையும் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒருத்தன் செய்யறான், இது வழக்கமா நடந்துகிட்டே இருக்கு. ஆட்சி மாறுதே வழியே இந்த காட்சிகள் மாற மாட்டேதுன்னு பேசினா மட்டும் பத்தாது, இதுக்கு ஏத்த மாதிரி நடவடிக்கையை உடனே எடுத்து தொலைங்க. அப்புறம் தெரியுமா நடக்கும், திருவள்ளூர் அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார், இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு அவனை போட்டு வடமாநிலத்தவனை வந்து தக்க இது பண்ணி அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஹாஸ்பிட்டல் வாசல்ல போலீஸ் நிக்க வச்சு மறுபடியும் இதே தான் பண்ண போறீங்க. அவனை இம்மிடியட்டா தூக்குல போடுற மாதிரி உங்களால முடியுமா? எந்த சட்டமுமே அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. ஏன்னு தெரியல. இதே மாதிரிதான் இப்ப கோயம்புத்தூர்ல இப்ப சூழல் விஷயம் நடந்துச்சு. அந்த கார்த்திக்னு இன்னொருத்த மோகன் ராஜா, இந்த 2 பேருக்கு என்ன பண்ணாங்க, நீங்க வர நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி மாவு கட்டு போடப்பட்டுள்ளது போலீஸாரால் அப்படின்னு போட்டு அவனை வந்து இதுக்கும் ஸ்ட்ரக்சர்ல அழைச்சிட்டு போற மாதிரி இன்னும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு எப்ப தண்டனை கிடைக்கும்னே தெரியல. இதே மாதிரி நீங்க தண்டனை கொடுக்காம இருக்க தமிழ்நாட்டுல ஒரு சுடுகாடா போயிட்டு இருக்கும்னு நான் கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா எங்கேயுமே இங்க பாதுகாப்பு கிடையாது. சிங்கப்பெண் படை அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க இல்லையா, இந்த சிங்கப்பெண் படைக்கு அதுக்கு செப்பரேட்டான ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அது என்ன ரூல்ஸ் தெரியுமா? அந்த சிங்கப்பெண் காவலரா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எந்த எஃப்ஐஆரும் போடக்கூடாதான், எந்த லத்தியும் யூஸ் பண்ணக்கூடாதான். இப்போ இந்த சிங்கப்பெண் படையோட வேலையே இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ஒரு அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்கு தான் இவங்களை போட்டது. அது இந்த இரவு டைம்ல இருக்கட்டும், ஒரு பெண்கள் பாதுகாப்புக்கு ஆல்ரெடி அவனே ஒரு போதை கொண்டு தான் இந்த மாதிரி அமைப்புல உள்ளவங்கலாம் இருக்கான். கஞ்சால இருந்து எல்லாமே வச்சிருக்கானுங்க. இப்ப இவங்களை பிடிக்கணும் அப்படின்னா, அப்படி ஒருவேளை இவங்க பார்த்தாலுமே ஆல்ரெடி இவங்களே ஒரு பெண்ணு தான். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து லத்தியும் கிடையாது, எந்த ஒரு சார்ஜ் எதுவுமே கிடையாது. இவங்க என்ன பண்ணணும்னா டைரக்டா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். கண்டிப்பா இவங்களால முடியுங்கிறீங்களா? அது அவனும் அவ்வளவு கத்தி வச்சிருப்பாங்க, அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு எல்லாமே அடிச்சு வச்சுப்பாங்க. இதை இன்னுமே வலுப்படுத்தணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். சிங்கப்பெண் படை இன்னும் வலுப்படுத்தணும். இன்னுமே நடந்துகிட்டு தான் இருக்கு ஏகப்பட்ட. இதுக்கப்புறமே சிங்கப்பெண் அறிவிச்சதுக்கு அப்புறமே நிறைய பேரு இந்த மாதிரி ஈடுபட்டு இருக்காங்க. பாலியல் வன்கொடுமை நடந்துகிட்டு தான் இருக்கு. எதுவுமே இன்னும் குறையவே இல்லை. ஓப்பனா சொல்ல போனா அதுதான். ஸோ இன்னொன்று, சிவியரான நீங்க ஆக்ஷன் எடுக்கிற வரையும் இந்த மாதிரி தப்புகள் வந்து ஒரு இம்மி அளவு கூட குறையாதான் நான் நினைக்கிறேன். நிறைய தண்டனைகள் கொடுக்கணும், உடனே கொடுக்கணும். இது தமிழ்நாட்டுல மட்டும் நான் பாக்கலங்க. ஏதோ ஒரு ஊர்ல அதுக்கும் ஒரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன். அவன் வந்து 90ல வந்து கொலை பண்ணான். 82 வயசுல கொண்டு போய் அவனை வந்து கோர்ட்ல ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க பாக்கிறாங்க. 82 வயசுல ஒன்றும் நடக்கவே முடியல. ஏதோ ஒரு ஊர்ல நான் படிச்சேன், வெளி ஸ்டேட், நம்ம ஸ்டேட் கிடையாது, வெளி ஸ்டேட்ல இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்போ யாருக்குமே ஒரு ஒரு குற்றம் ஒண்ணு பண்ணனா அவனுக்கு உடனே தண்டனை கொடுக்க மாட்டவே மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கு சத்தியமா புரியல. இன்னொன்னு, நம்ம என்னதான் சிங்கப்பெண் படையோ நெட்டிசன்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவாங்க. ஐடி விங்ல உள்ளவங்க வந்து இந்த டிவிகேவால தான் இந்த பிரச்சனை வருது, டிஎம்கேவால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு இவங்க எதிர்கட்சியினர் அப்புறம் ஆளுங்கட்சியினர் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க போட்டு அடிச்சுக்கிட்டு அவங்களுடைய இதை பண்ணிட்டு இருப்பாங்க. இது கண்டிப்பா எந்த யூஸுமே இல்லை. எந்த சம்பவம் இருந்தாலும் எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா உங்களுடைய பெத்தவங்க எங்க போனாங்கன்னே தெரிலங்க. 3 வயசு பிள்ளைக்கு இந்த மாதிரி பிஸ்கெட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அழைச்சிட்டு போறான். பிஸ்கெட்டை சாப்பிட்டது இல்லையா அந்த பிள்ளை? என்ன சொல்லி வளர்ப்பாங்க? இதே மாதிரிதான் சூழல் நடந்திருக்கு. அந்த நியூஸ் வந்து தமிழகம் ஃபுல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து சொல்லி கொடுக்கலையா? இல்ல அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு 3 வயசு பிள்ளை இந்த மாதிரி 3 வயசு பிள்ளைக்கு எடுத்து சொல்ல மாட்டாங்களா? இல்ல அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலங்க. தொடர்ந்து நடந்துட்டு தாங்க இருக்கு. இவங்க எல்லாம் பாத்துக்கிறாங்க இல்லையா? எந்த குழந்தைங்க அடிப்படையில போய் இன்னொருத்தன்ட்டு அது போகுது, அந்த டைம்ல என்னன்னு புரியல. மணில இருந்து ஒரு இந்தியார் பையன் இந்திக்கார குழந்தைய கூப்பிட்டு போனான். இவன் எதுக்கோ போறான்ட்டு நம்ம இந்த இந்திக்கார குழந்தை இந்திக்காரன் தான் கூப்பிட்டு போறான். நம்மளுக்கு என்ன தெரியும் எதுக்கா கூப்பிட்டு போறான், நம்மளுக்கு தெரியாது. ஆவோன்றதுனால அந்த குழந்தையும் போயிடுச்சு. ஒரு பிஸ்கெட் பேடி வாங்கி போய் கொடுத்துட்டு ரொம்ப நேரம் சுத்தி பார்த்தான். நாங்க ரோட்ல நின்று தான் இருக்கிறோம். இந்திக்கார குழந்தை கூப்பிட்டு போறான் தான் நாங்க பார்த்தோம். அவன் எதனால கூப்பிட்டு போறான், ஏதோ கூப்பிட்டு போறான்னு எனக்கு தெரியாது. 6:30 மணில இருந்து அவங்க அம்மா வந்து லடிக்கு பார்த்தேன்னு எங்க வந்து கேட்டாங்க. யார் இந்த சம்பவத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிஸ்கெட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போனதா சொல்றாங்க. அதை ஒரு பெண் பார்த்திருக்காங்க. பார்த்துட்டு இதை அழைச்சிட்டு போறான் அப்படின்னு அவங்க கேஷுவலா சொல்றாங்க. ஒரு பேட்டியில சொல்றாங்க, ஒரு நியூஸ் சேனல் பேட்டியில வந்து அவங்க வந்து இந்த மாதிரி நான் பார்த்தேன், ஆனா வந்து ஏதோ நார்மலா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் போயிட்டான்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் போய் சேர்ந்து அந்த குழந்தைய கொண்டு போய் மீட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்தாங்களா? அதுக்கப்புறம் சொல்றாங்க, இந்த மாதிரி 4 பேர் இருந்தானுங்க, நாங்க வந்து ஒருத்தனை பிடிச்சிட்டோம், 3 பேரை விட்டுட்டாங்க, அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ட்டு போலீஸ் மேல அடுத்த பத்தி பழைய போட்டாங்க.
இப்ப அந்த குழந்தை ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களுடைய அடுத்தடுத்து என்ன தெரியுமா, இவங்க மேல பழி, டிவிக்கு மேல பழி, அப்படி இப்படி 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 ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கும். கடைசியில மாவு கட்டுறது, அவனை பிடிச்சி ஒருத்தனுக்கு மட்டும் தூக்கி போட்டு உள்ள போட்டு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு நியூஸ் வந்துடும் அது உள்ளே. இந்த மாதிரிதாங்க போயிட்டு இருக்கு தமிழ்நாடே, இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. கவனிச்சு பாத்தீங்கன்னா இதுதான் உண்மை, இப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப எப்ப மாறும், எப்ப மாத்துவீங்க? சிங்கப்பெண் படை வந்துருச்சு, வந்து எந்த யூஸ்மே இல்லையே, அடுத்தடுத்து நடந்துட்டு தானே இருக்கு. அவங்களுக்கு எஃப்ஐஆரும் கிடையாது, லத்தியும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்ட்டீங்க. அவங்க எப்படி குற்றவாளி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறதுக்குள்ள அவன் தப்பிச்சிட மாட்டானா? எப்படி அது நடக்கும்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லுவா, நீங்க இதுக்கப்புறம் டிஎம்கே வந்தாலும் சரி, டிவிகே வந்தாலும் சரி, நீங்க உங்க குழந்தைங்களை எப்படி பாத்துக்கிறீங்க அப்படிங்கறது தாங்க விஷயமே இருக்கு. நீங்க ஒருத்தங்களே பழி போட்டு கடைசியில நீ உங்களுடைய குழந்தைங்களை தான் இழக்க போறீங்க. நீங்க மறுபடியும் இப்ப டிஎம்கே வந்தாலுமே நடக்காதுங்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும். எப்படியா இருந்தாலுமே எல்லாருக்கும் ஒரு சிங்கப்பெண் படையா இருந்தாலும் அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு. ஒரு போலீஸ்காரங்கள் நீங்க அதுக்கு நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அவங்களை இது பண்ணலாம். நடக்க போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. உங்களுடைய குழந்தைகள் நீங்க தான் பாத்துக்கணும். இந்த கஞ்சால இருந்து ஒருத்தன் ஒரு விதமா தெரியுறான் அப்படிங்கிறப்ப உங்களுடைய பெண் குழந்தைகளை, அது சின்ன சின்ன பச்சை குழந்தைங்களை என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிற பாத்தீங்களா, அது உங்க மேல மிகப்பெரிய ஒரு குற்றமாவே இருக்கும். பெத்தவங்க நீங்க தான் கண்டிப்பா பாத்துக்கணும். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே ஒரே ஒரு கேட்டுக்கிறேன், உங்க குழந்தைய தயவு செஞ்சு பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா நாட்டு நடப்பு யார் ஆட்சிக்கு வந்தாலுமே இதே மாதிரி சம்பவம் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஓகேவா? ஆட்சியை நம்ம எந்த வகையில சொல்லலாம் அப்படின்னா, உரிய தண்டனை உடனே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கும். மக்களுடைய புதுசா கேட்கறதே அதுதாங்க. நடந்துருச்சு, நடந்ததுக்கு அப்புறம் இனிமேல் நடக்காம இருக்க, மறுபடியும் அதே கொஸ்டின், இனிமேல் நடக்காம இருக்க என்ன பண்ணணும்? தண்டனையை கொடுங்க. முதல்ல இந்த கோயம்புத்தூர் சூலூர்ல இப்ப நடந்ததுக்கு அந்த 10 வயசு சிறுமிய ஒரு கொடூரம் பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்கள முதல்ல தூக்கி உள்ள வைங்க. உள்ள வச்சு அவனை கொன்னுடுங்க. எதுக்கு அவனை தேவையில்லாம வச்சிருக்கீங்க? தூக்கு தண்டனை கொடுக்கலன்னா அவங்களுக்கு இன்னும் மாவுக்கட்டோடையா சுத்தினுவான். அவனுக்கு அவ்வளவு பாதுகாப்பு வந்துனுக்குது. சீக்கிரம் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடாது. இதுக்கப்புறம் ஆட்சி மக்கள்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு முதல்வர் ஆகியிருக்காங்க சிஎம் விஜய் அவர்களை. ஸோ இன்னும் பலப்படுத்தி, சிங்கப்பெண்ணை பலப்படுத்தி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி பெற்றவங்க உங்க குழந்தைங்க நீங்க நல்லபடியா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணோம். ஸோ இன்னொரு வீடியோட சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.